ஒரு மாப்பிள குளத்துல மாப்பிள குளம் சரி. என்ன ஆட்கள் மணிக்கு மணி 9 ஆச்சு. காலையில் எழுந்த உடனே 6 மணிக்கெல்லாம் என்னுடைய வாய்ப்பு வந்து எது மாதிரி என்ன வேலை செய்ய வேண்டும் என்று தெரிஞ்சு கேட்கக்கூடிய ஆட்கள் இந்த நிறுத்திய மணி 9 ஆச்சு. இது ஆட்கள் வரவில்லை. என்ன வேலை ஆகுது, என்ன குறையாக இருக்கின்றது, என்ன வேலை செய்ய வேண்டும்? போன வருஷம் செஞ்ச நெல் பயிர் விவரம் போன வருஷம் இதெல்லாம் ஒரு நேரம் சும்மா போய் பார்க்க வேண்டியது. சரி பாரு, என்ன ஆச்சு போன வருஷம், என்ன செலவு, எவ்வளவு செலவாச்சு, எவ்வளவு வரவு வந்தது? அந்த மேற்பட்ட 7 ஏக்கர் பயிர் வச்சிருந்த ஆமா 6,63,000 செலவு. அந்த 6 ஏக்கருக்கு 6,63,000 ரூபாய். 63,000 ரூபாய் செலவு. வரவு எவ்வளவுன்னு கேளு. வரவு எவ்வளவு? 3000. ஏய் 3000 கிடைச்சிட்டு இதுக்கே வச்சு சுருட்டுறதுக்கு நம்ம தனியா கொடுவோம். என்ன நான் இந்த பயிர் வைக்காம நீ பயிர் வச்சுட்டோ வெளிய போறோம். அத செய்யலாம் நானு. ஏங்க என்ன தர்பூசணி போடுறோமே, எல்லாத்தையும் அறுத்து மண்டியில ஏத்தி ஈச்சரியா கீழே கொட்டி போட்டாங்க. அந்த நிலமெல்லாம் இப்ப நடந்து கொண்டிருக்குது. இடம் போட முடியாதுட்டாங்க. யார் அதை கேட்கலாம்? அதனால நீ அதுதான் பயிர் வைக்கிற தொழிலே விட்டுலாம். சரி சரி, இவ்வளவு 1000 பேர் நஞ்சு 1000 பேர் புஞ்சு வச்சிருக்கீங்க. இதுல அந்த 1000 பேர் நஞ்சில புஞ்சில என்ன போட்டா உடனே பணத்தை பார்க்கலாம். வேண்டாம், நெற்பயிர் வச்சா பார்க்கலாம், இல்ல வேண்டாம் போட்டா பார்க்கலாம், ஆனா கரும்பு போட்டா பார்க்கலாம், இல்ல சவுக்கு போட்டா பார்க்கலாம். கிடையாது, வேற என்ன போட்டா பார்க்கலாம்? எது போட்டா போட்டன்னு காசை பார்க்கலாம் தெரியுமா? எது போட்டாக்கா வீடியோ தராரி வச்சு கல்லு போட்டா பணத்தை பார்க்கலாம். ரேட் போடுறது இப்போ 1000 வேலி புஞ்சு 1000 வேலி நஞ்சு எடுத்து போட்டு வித்து சொல்றேன். என்ன பணம் பார்க்கலாம்ல? பாருங்க, நேத்து பறிச்ச நாத்து கரை ஏற்றி வச்சுக்குது. ஆமா, நடுவுக்காக. அது இல்லாம மலர் போட்டு ஏங்க அந்த மலர்ந்து ஏன் புடுங்கணும்? அப்படியே விட்டா முளைச்சி மறுபடியும் சரியாகும்ல. ஒரு செடிக்கு 10 காய், 10 செடி, அந்த 10 ஏருக்கு வந்து அப்படியே 10 செடி வரும். அந்த 10 செடிக்கு 100 காய் இருக்கும். ஒரு நாட்டு விட்டுக்கிறோம். அந்த நாட்டு விட்டுல புடுங்கி எடுத்து போய் சேரை ஓட்டி அதை நட்டு களை பறிச்சு மருந்த போட்டு அது கல்வ சொல்ல ஒரு மருந்து, பயிராவ சொல்ல ஒரு மருந்து, அது பூச்சி கொல்லி எல்லாம் அடிச்சு அறுத்து அதுவும் மழை பெஞ்சு போச்சுன்னா வெட்டு வண்டிக்காரங்க அறுத்து அவங்க அப்படியே கூப்பிட்டு வர வேண்டியது. 10 நிமிஷம் வீட்டுக்கு வர முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இது வரைக்கும் நாட்கள் இது வரைக்கும் வேலைக்கு வரல. என்ன காரணம்? என்ன வச்சு ஒரு டெத்து சாவா இருக்குமோ? டெத்துனா என்ன, சாவுனா என்ன? டெத்துனா பீஸ் பாக்ஸ் உள்ள வைக்கிறாங்க பாரு, அந்த கண்ணாடி பாக்ஸ்ல, அது டெத்து. அது டெத்து. சாவுனா நீட்டு பென்சில போட்டு வேலை வேஸ்ட் போட்டு மூடிறாங்க பாரு, மூடி மாலை போட்டு அது கலப்பாங்க, அது சாவு. சாவு எங்கடா இந்த இவ்வளவு காலமா போட்டு பாருங்க தான். ஏய், அப்படி சாவா இருந்தா சரி, எடுத்து ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்க. ஏன் சொல்லல? இப்பேற்பட்ட ஜமீன்ல காலையில அடுத்து வந்து வேலை செய்யக்கூடிய மேஸ்திரி அந்த பொண்ணை பொண்ணி கூட காணும். அந்த பொண்ணை பொண்ணியால் வந்து எனக்கு தகவல் சொல்லிருக்கேன்ல, பொண்ணை பொண்ணி வீட்டுல என்ன விசேஷமா என்னன்னு தெரியல. அப்படித்தான் எனக்கு சொல்லுவாங்க. இல்ல நான் என்ன பண்ணேன்னா, எதுக்கு அவங்க வீட்டுக்கே நீ போயிட்டு வா. என்னாச்சு ஏதாச்சும் சீக்கிரம் போய் பார்த்து வா.